நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உலகின் மிகச்சிறந்த சாம்ராஜ்யங்கள்ல ஒன்னான பாபிலோன் நகர வீதிகள்ல மக்கள் தங்களை சுற்றியுள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு வித்தையே விலை கொடுத்து வாங்குறாங்க. அதுவும் சாதாரண வித்தை இல்ல, தங்கள் சொந்த குடும்பங்களையே அழிக்கக்கூடிய ஒரு ரகசிய வித்தை. தங்களுக்கு எந்த நன்மையும் தராத, சொல்லப்போனா முழுமையான அழிவை மட்டுமே தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, எக்ஸாக்ட்லி. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மனிதர்கள் ஏன் இவ்ளோ ஆர்வமா தேடி போகணும்? மனித மனம் எப்போதுமே ஏன் இந்த இருண்ட பக்கத்தை நோக்கி இவ்ளோ வேகமா ஈர்க்கப்படுது? இதான் கேள்வி. இந்த முரண்பாடு தான் மனித வரலாற்றோட ஆகப்பெரிய புதிர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க நிறைய தேடி படிக்கிற ஒரு ஆர்வலர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா. அதிகார மோகம், அப்புறம் என்ன சொல்றது, சுதந்திரமான சிந்தனை அல்லது ஃப்ரீ வில் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். சரி, எந்த ஒரு தாமதமும் இல்லாம இந்த வரலாற்று பதிவுக்குள்ள நாம நேரடியாகவே நுழைஞ்சிடலாம். இந்த மூலக்குறிப்புகள் நம்மை சுலைமான் மன்னரின் காலத்துக்கும் பாபிலோன் நகரத்துக்கும் அழைச்சிட்டு போகுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆமா, அந்த முரண்பாடு என்னன்னா, அதாவது சுலைமான் மன்னர் சூனியம் செஞ்சார், மாய மந்திரங்கள் மூலமா தான் அரசாண்டார் அப்படின்னு அந்த காலகட்டத்துல ஒரு பரவலான வதந்தி இருந்திருக்கு. ஆனா இந்த மூலக்குறிப்போட 102வது பகுதி அதை ஆணித்தரமா மறுக்குது. கரெக்ட். சுலைமான் மன்னர் உண்மையை நிராகரிக்கல, மனிதர்களுக்கு அந்த மாய மந்திரங்களை கற்றுக் கொடுத்த ஷைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்களா இருந்தாங்க அப்படின்னு இது ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த இடத்துல தான் வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி உண்மையா அணுகுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதிகாரத்துல இருக்கிறவங்க மேல, இல்லனா ஒரு சாம்ராஜ்யத்தை மிகச்சிறப்பா வழிநடத்துறவங்க மேல அவங்களோட வெற்றியை பொறுத்துக்க முடியாதவங்க வைக்கிற மிக எளிதான விமர்சனம் இது இல்லையா? ஆமா, அதுதான். அவர் நேர்மையா இதெல்லாம் சாதிச்சிருக்க முடியாது, இதுல ஏதோ மாயத்தந்திரம் இருக்கு அப்படின்னு மக்கள் நம்ப தொடப்படுறாங்க. மனிதர்கள் தங்களுடைய சொந்த தவறுகளுக்கும் குறுக்கு வழி ஆசைகளுக்கும் சுலைமான் மன்னர் மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியாளரோட பேரை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான உளவியல். இதை அப்படியே இன்றைய நவீன உலகத்தோட பொருத்தி பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனத்தோட சிஇஓ இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே. அந்த நிறுவனத்துல அடிமட்டத்துல வேலை பார்க்கிற சிலர் ரொம்ப தவறான நெறிமுறையற்ற ஒரு திட்டத்தை அந்த சிஇஓவோட பெயர்லயே செயல்படுத்துறாங்க. எந்த சுவடும் இல்லாம தாங்கள் தப்பிச்சுக்க அந்த பெரிய மனிதரோட பிம்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இது ரொம்ப நடக்கிற விஷயம்தான். ஆமா, மக்கள் எல்லாரும் அந்த திட்டத்தை பார்த்துட்டு இந்த சிஇஓ எவ்வளவு மோசமானவர், இவரே இப்படி செய்யறாரே அப்படின்னு நம்ப தொடங்கிடுவாங்க. சுலைமான் மன்னரோட புகழை கெடுக்க அவர் சூனியம் செஞ்சார் அப்படின்னு கூறப்பட்டதும் கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட திசை திருப்பல் தான். எக்ஸாக்ட்லி. அந்த சிஇஓக்கு தெரியாமலேயே அவரோட அதிகாரம் எப்படி தவறா பயன்படுத்தப்படுதோ அதே தந்திரம் தான் இங்கும் நடந்திருக்கு. மக்கள் தங்களோட இயலாமைய மறைக்க அல்லது அவங்களோட பேராசையை நியாயப்படுத்த ஒரு பலிகடா தேவைப்பட்டுச்சு. உண்மைதான். அந்த மாய மந்திரங்களை உண்மையென நம்பி அதன் பின்னால் செல்லத் தொடங்கிய சமூகம் தங்களோட வீழ்ச்சிக்கு தாங்களேதான் காரணம் அப்படிங்கறத ஏத்துக்க மறுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. மக்கள் ஏன் அந்த மாய மந்திரங்களை நோக்கி ஓடினாங்க அப்படிங்கிற கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மந்திரங்கள், அதாவது அந்த சூனியம் எப்படி மனிதர்களுக்கு கிடைச்சது அப்படின்னு பார்க்கணும். ஆமா, அது ஒரு முக்கியமான புள்ளி. பாபிலோன் நகர்ல ஹாரூத் மாரூத் அப்படிங்கிற 2 வானவர்கள் மூலமா தான் இந்த சூனியம் கற்றுக் கொடுக்கப்பட்டதா மூலக்குறிப்புகள் சொல்லுது. ஆனா அவங்க, நாங்கள் ஒரு சோதனையாக இருக்கிறோம், எனவே இதை கற்று நீங்கள் உண்மையை நிராகரிப்பவர்களாகி விடாதீர்கள் அப்படின்னு வெளிப்படையா எச்சரிச்சுட்டு தான் அதை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வெளிப்படையான எச்சரிக்கை அப்படிங்கிறது இங்க மிக முக்கியமானது. எந்த ஒளிவு மறைவும் இல்லாம, இது ஒரு ஆபத்தான பாதை, இது உங்களை அழிச்சிடும் அப்படின்னு தெரிஞ்சே ஒரு அறிவு வழங்கப்படுது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய நிரடல் இருக்கு. சொல்லுங்க. அதாவது ஒரு விஷயம் ஆபத்தானது, அது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில பிரிவினையை ஏற்படுத்தும் அளவுக்கு கொடியது அப்படின்னு தெரிஞ்சும் அதை ஏன் அந்த வானவர்கள் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்? இது ஒரு வகையான என்ட்ராப்மெண்ட் இல்லையா? ஓ, நீங்க அப்படி வர்றீங்களா? ஆமா, அதாவது மனிதர்களோட பலவீனம் என்ன அப்படின்னு அந்த வானவர்களுக்கு தெரியும், அல்லது இறைவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மனிதர்கள் விழுவாங்க அப்படின்னு தெரிஞ்சே ஒரு வலைய விரிப்பது போலதான் இது இருக்கு. ரொம்ப ஆபத்தான ஒன்ன மனிதர்கள்ட்ட கொடுத்துட்டு இதை பயன்படுத்தக்கூடாது, இது ஒரு சோதனை அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? இந்த சந்தேகம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இயல்பாகவே எல்லாருக்கும் எழக்கூடியதுதான். நீங்க கேக்குறது ஏன் வலையை விரிக்கணும் அப்படிங்கிறது.
ஆனா இத ஒரு பொறி அல்லது வலை அப்படின்னு பாக்குறத விட மனிதர்களுக்கான சுதந்திரமான தேர்வுக்கான ஒரு களம் அப்படின்னு பார்க்கணும். சுதந்திரமான தேர்வனா? ஃப்ரீ வில். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஃப்ரீ வில். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு 13 வயது இளையன் கிட்ட பல 100 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய ஒரு நவீன ஸ்போர்ட்ஸ் காரோட சாவிய குடுக்கறது போல தான் இது. ஓஹோ. அந்த இளையனுக்கு வேகத்தின் மேல இருக்கிற மோகம் நமக்கு தெரியும். அந்த காரோட வேகம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னும் தெரியும். ஆனா அந்த சாவிய குடுத்துட்டு, "இத நீ பொறுப்பா பயன்படுத்தணும். வரம்பு மீறினா விபத்து நிச்சயம்" அப்படின்னு சொல்லும்போது தான் அவனுடைய உண்மையான முதிர்ச்சியும் சுய கட்டுப்பாடும் சோதிக்கப்படுது. ம், புரியுது. கார் அப்படிங்கிறது ஒரு கருவி. அத கத்துக்கிட்டு அழிவுக்கு பயன்படுத்துவதா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த இளையனோட கைகள்ல தான் இருக்கு. அறிவும் என்பதும் அப்படித்தான். அது அடிப்படையில் ஒரு நடுநிலையான விஷயம். அப்படியென்றால் மனிதர்கள் தங்களோட சுய கட்டுப்பாட்டை தாங்களே எந்த அளவுக்கு இழக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு அளவிடும் ஒரு பரீட்சை அப்படின்னு சொல்றீங்களா? கரெக்ட். சொல்லப்போனா அதை விட ஆழமானது. அந்த மூலக்குறிப்புல உள்ள ஒரு வார்த்தைய நாம ரொம்ப தீவிரமா சிந்திக்கணும். வானவர்கள் எத்தனையோ பல விஷயங்களை கத்துக் கொடுத்தாலும் அந்த மக்கள் குறிப்பா எந்த வித்தைய தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? எந்த வித்தைய? கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வித்தைய. செல்வத்தை பெருக்கிறதுக்கோ இல்ல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கோ அவங்க அந்த அறிவை பயன்படுத்தல. மாறா சமூகத்தோட அடிப்படை அணுவான குடும்பத்தை உடைக்க பயன்படுத்தினாங்க. வாவ், அது ரொம்ப கொடூரமான ஒரு மைண்ட் செட் இல்லையா? ஆமா, ஒரு சமூகத்தை அழிக்கணும் அப்படின்னா அதோட ஆணி வேறான கணவன் மனைவி உறவை சிதைச்சாலே போதும் அப்படிங்கிற அந்த இருண்ட உளவியல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்கப்பூர்வமான பாதைகள் பல இருந்தும் சக மனிதனோட வாழ்க்கைய சீரழிக்கும் வித்தைய மனிதர்கள் விரும்பி தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது மனித மனதோட வக்கிரமான நிலைய அப்பட்டமா காட்டுது. மனிதர்கள் எந்த அளவுக்கு வக்ரமா சிந்திக்கிறாங்க அப்படின்னு இது தெளிவா காட்டுது. ஆனா இத வாசிக்கும் போது எனக்கு இன்னொரு கேள்வியும் தோணுது. என்ன கேள்வி? சூனியத்தை கத்துக்கிட்ட மனிதர்கள் தங்களை ஏதோ சர்வ வல்லமை படைத்தவர்களா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா இறைவனின் கட்டளையின்றி அதன் மூலம் அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைத்திட முடியாது அப்படின்னு அந்த குறிப்பு ரொம்ப தெளிவா சொல்லுது. இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் அவங்க சூனியம் செய்றாங்க, மறுபக்கம் இறைவனோட விருப்பம் இல்லாம அது பலிக்காது அப்படின்னா அந்த சூனியத்தோட உண்மையான சக்தி தான் என்ன? இது ஒரு மிக நுட்பமான முரண். மனிதர்கள் மாய மந்திரங்களை கத்துக்கிட்டு தாங்கள் பிரபஞ்சத்தோட விதிகளையே மீறிட்டதா கர்வம் கொள்றாங்க. தாங்கள் நினைச்சபடி யார வேணும்னாலும் அழிச்சிடலாம் அப்படின்னு நம்புறாங்க. ஒரு மாயையான அதிகாரம். எக்ஸாக்ட்லி. ஆனா உண்மையில எந்த ஒரு ஆற்றலும் அது நன்மையோ தீமையோ பிரபஞ்சத்தோட இறுதி அதிகாரத்தை மீறி செயல்பட முடியாது. அந்த மாய மந்திரம் அப்படிங்கிறது வெறும் ஒரு மாயம் மட்டும்தான். மனிதர்களோட கையில இறுதி அதிகாரம் இல்ல அப்படிங்கறத அவங்களுக்கு நினைவூட்டவே இந்த வரம்பு வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சூனியத்தால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்ல. எந்த லாபமும் இல்ல. தங்களுக்கு எந்த பலனும் அளிக்காம எதிர்காலத்திலயும் எந்த நன்மையும் தராத ஒரு விஷயத்துக்காக அவங்க தங்களே வித்துக்கிட்டாங்க அப்படிங்கறத தான் இந்த மூலக்குறிப்பு பதிவு செய்யுது. நீங்க யோசிச்சு பாருங்க. அதாவது இது கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தீமை பயக்கும் ஒரு விஷயம் அல்லது உங்க எதிரியை காயப்படுத்தும் ஒரு ரகசிய ஆயுதம் உங்களுக்கு மிக எளிதா எந்த தடையும் இல்லாம கிடைக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். யாருக்கும் தெரியாம அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலை வரும்போது அதை தொடாம உங்களை கட்டுப்படுத்திக்கிற அந்த அறம், அந்த மாரல் கரேஜ் உங்ககிட்ட இருக்குமா? இதுதான் பாபிலோன் நகரத்து மக்கள் எதிர்கொண்ட அதே சோதனை. இது ஏதோ கடந்து போன காலத்தோட வரலாறு மட்டும் அல்ல, இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் நம் மனதிற்குள்ள தினமும் எதிர்கொள்ற அறப்போராட்டம். கண்டிப்பா. அந்த அறப்போராட்டத்துல தான் மனித சமூகத்தோட ஒட்டுமொத்த பண்பாடும் அடங்கியிருக்கு. மறைமுகமா ஒருவருக்கு தீங்கு செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நாம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமது உண்மையான முகத்தை காட்டும். இதையே கொஞ்சம் திருப்பி போடுவோம். இவ்ளோ நேரம் ரகசியமா செய்யற சூனியத்தை பத்தி பேசணும். ஆனா மனிதர்களோட இந்த வக்ரபுத்தி வெறும் இருட்டறைகள்ல மறைமுகமான மந்திரங்கள்ல மட்டும் சுருங்கிடல. ஆமா, அது வெளியிலயும் வந்துச்சு. அவங்க அதை இன்னும் ஒரு படி மேல கொண்டு போனாங்க. வெளிச்சத்துல பொதுவெளியில அவங்க பயன்படுத்தின அன்றாட வார்த்தைகளையே ஒரு சமூகத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆயுதமா மாத்துனாங்க. சூனியம் அப்படிங்கிறது ரகசியமான மறைமுகமான அழிவு அப்படின்னா, வார்த்தைகள் அப்படிங்கிறது முகத்துக்கு நேரா வீசப்படும் நேரடியான ஆயுதம். ரொம்ப சரியான ஒப்பீடு. வார்த்தைகளோட உளவியல இந்த மூலக்குறிப்போட 104வது பகுதி மிக துல்லியமா விவரிக்குது. மனிதர்கள் எப்படி தகவல் பரிமாற்றத்தை தங்களோட அரசியல் நோக்கங்களுக்காக வளைக்கிறாங்க அப்படின்னு இது காட்டுது. அந்த 104வது குறிப்பை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பிக்கையாளர்கள் தங்களோட தலைவரை அல்லது நபியை அழைக்கும்போது ராயினா,
அதாவது ரைனா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் அதுக்கு பதிலா முற்றிலும் வேறுபட்ட உன்லூர்னா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னும் ஒரு தெளிவான வழிகாட்டுதல் வழங்கப்படுது. ஆமா. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள் தானே. உன்னுலூர்னா அப்படின்னா எங்களை பாருங்கள் அல்லது எங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு பொருள். ராயினா அப்படிங்கிறதற்கும் அதே அர்த்தம் தானே. ஏன் ஒன்ன தடை செஞ்சுட்டு இன்னொன்ன பயன்படுத்த சொல்றாங்க? இங்கதான் மொழியியலும், அதாவது லிங்குவிஸ்டிக்ஸும் மனிதர்களோட தந்திரமும் ஒன்னா சந்திக்குது. அரபு மொழியில ராயினா அப்படின்னா எங்களை கவனியுங்கள் அப்படின்னு தான் பொருள். நம்பிக்கையாளர்கள் அதை ஒரு மரியாதைக்குரிய சொல்லாத்தான் பயன்படுத்தினாங்க. ஓகே. ஆனா அந்த சமூகத்துல இருந்த நிராகரிப்பவர்கள் இந்த வார்த்தையையே ஒரு ஆயுதமா மாத்துனாங்க. எப்படி தெரியுமா? எப்படி? அந்த வார்த்தையை உச்சரிக்கும் தொனிய, அதாவது டோன சற்று மாற்றுவதன் மூலமாகவோ அல்லது ர அப்படிங்கிற எழுத்த சற்று அழுத்தி நீட்டி இழுத்து உச்சரிப்பதன் மூலமாகவோ அதோட அர்த்தத்தையே கேலிக்குரியதா மாத்த முடியும். ஓ, உச்சரிப்பு வச்சு விளையாடுறது. ஆமா. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நெருக்கமான ஹீப்ரு மொழியில அதே மாதிரி உச்சரிப்புடைய வார்த்தைக்கு எங்களில் உள்ள முட்டாள், அதாவது ஆர் ஃபூல் அல்லது திமிர் பிடித்தவன் அப்படின்னு ஒரு ரொம்ப மோசமான அர்த்தமும் இருந்துச்சு. ஓஹோ, இது ரொம்ப நுட்பமான ஒரு தந்திரம். அதாவது ஒரு சாதாரண மரியாதையான வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதை இரட்டை அர்த்தத்துல டபுள் மீனிங்ல பேசுறது இல்லையா? எக்ஸாக்ட்லி, அதத்தான் அவங்க செஞ்சாங்க. தலைவரை பார்த்து மரியாதையா பேசுறது மாதிரி பாசாங்க செஞ்சுகிட்டே உள்ளுக்குள்ள எங்களில் உள்ள முட்டாளே அப்படின்னு வசபாடினாங்க. கேட்டா நாங்க எங்களை கவனியுங்கள் அப்படின்னு தான் சொன்னோம் அப்படின்னு சாதிச்சுடுவாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமான ஆனா கொடூரமான தந்திரம். இது தகவல் பரிமாற்றக்கல செய்யப்பட்ட ஒரு மாபெரும் தில்லுமுள்ளு. அதனாலதான் இப்படிப்பட்ட இரட்டை அர்த்தங்களுக்கு இடமே கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ராயினா அப்படிங்கிற வார்த்தைய முழுவதுமா தவிர்த்துட்டு மாற்று அர்த்தம் கற்பிக்கவே முடியாத உள்ளூர்னா அப்படிங்கிற தெளிவான வார்த்தைய பயன்படுத்த சொல்லி வழிகாட்டப்படுது. இதை நாம இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிட்டோம்னா, இதை நாம சமூக வலைதளங்கள்ல பார்க்குற டாக் விஸ்லிங் அல்லது பாசிவ் அக்ரெசிவ் தகவல் பரிமாற்றம் மாதிரி இருக்கு. ஒரு சாதாரண வார்த்தைய ஒரு குறிப்பிட்ட தோணியில ஒரு குறிப்பால் உணர்த்தும் வகையில பயன்படுத்தி மத்தவங்கள அவமதிக்கிறது. ஆமா, கரெக்ட். யாராவது கேள்வி கேட்டா, நான் அப்படி பொருட்படுத்தி சொல்லலையே, நீங்க தான் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தப்பிச்சுக்கிறது. இது எவ்வளோ ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த கலாச்சாரம் பாருங்க. கண்டிப்பா. இது ஒரு சமூகத்தோட நம்பிக்கைய ஆணிவேரோடு பிடுங்கி எறியும் செயல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வார்த்தைய நீங்க எப்படி உச்சரிக்கிறீங்க, எந்த நோக்கத்தோட பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது உங்களோட சிந்தனையின் தூய்மைய பிரதிபலிக்குது. நல்ல வார்த்தைகளுக்குள்ளேயே நஞ்ச கலந்து பேசுற இந்த கலாச்சாரத்திலிருந்து விலகி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு வார்த்தையில கூட சமரசம் செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை இது. சொற்கள்ல குழப்பம் விளைவிக்கிறது அப்படிங்கிறது சமூகத்துல குழப்பம் விளைவிப்பதற்கான முதல் படி. இதை இப்படியே நாம முந்தைய விஷயங்களோடு இணைச்சு பார்ப்போம். ஒரு பக்கம் கணவன் மனைவியை பிரிக்கும் சூனியத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் மரியாதையான வார்த்தைகளை திருத்து பேசி தலைவர்களை அவமதிக்கிறாங்க. ரகசியனாவும் தீமை செய்யறாங்க, வெளிப்படையாகவும் விஷத்தை கக்குறாங்க. இந்த ரெண்டு முரண்பாடான செயல்களுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த அடிப்படை உந்து சக்தி எது? மனிதர்களை இப்படி நடந்து கொள்ள தூண்டும் அந்த ஆழமான இருண்ட உணர்வு எது? அந்த இருண்ட உணர்வோட பெயர் தான் பொறாமை. மனித மனதை அரித்து குடையும் ஆக பெரிய நோய். இந்த ஒட்டுமொத்த சிக்கல்களுக்கும் ஆணிவேர் அதுதான். மூலக்குறிப்பு 105 இத மிக தெளிவா பேசுது. வேதத்தை உடையவர்களிலும் இணை வைப்பவர்களிலும் உள்ள நிராகரிப்பவர்கள் உங்களின் இறைவனால் உங்கள் மீது ஒரு சிறந்த விஷயம் அருளப்படுவதை விரும்பவே மாட்டார்கள் அப்படின்னு அது கூறுது. ஆனா இறைவன் தான் நாடியவர்களுக்கு தன் கருணையை சொந்தமாக்குகிறான் அப்படின்னு அந்த பகுதி நிறைவடையுது. ஆமா, அவங்க ஏன் சூனியத்தை விலக்கி வாங்கினாங்க, அவங்க ஏன் வார்த்தைகளை திருத்து பேசினாங்க அப்படிங்கிறதுக்கும் விட இந்த பொறாமையில தான் இருக்கு. ஓ, அதாவது தங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் தங்களை விட தாழ்ந்தவர்களா தாங்க நினைத்த ஒருவருக்கு கிடைக்குதே அப்படிங்கிற அந்த ஆற்றாமை, அந்த தார்மீக கோபத்தை நேரடியாக வெளிப்படுத்த முடியாம சூனியம் அப்படிங்கிற மறைமுக வழியையும் இரட்டையர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிற கீழ்த்தரமான வழியையும் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. பொறாமை அப்படிங்கிறது மனிதர்களை எவ்வளவு தூரம் கீழே இறங்க செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். மத்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒருவருக்கு பதவி கிடைக்குது, அல்லது ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையுது அப்படின்னா அதை பார்த்து ஏன் சிலர் மனம் விதும்பணும்? அதுதான் மனித இயல்பு அப்படின்னு மாறிடுச்சு.
இவனுக்கு ஏன் இது கிடைச்சது, இது எனக்கல்லவா கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநலமான சிந்தனை தான் அடுத்தவங்களோட மகிழ்ச்சியை கெடுக்க அவங்கள தூண்டுது. அவங்க கற்ற சூனியம் கணவன் மனைவிய பிரிக்கும் வித்தையா இருந்தது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ முழுமையான விட கிடைச்சிருச்சு. அடுத்தவங்களோட சந்தோஷத்தை பறிப்பது தான் அவங்களோட ஒரே இலக்கா இருந்திருக்கு. உண்மைதான். தங்களுக்கு கிடைக்காத நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வக்ர எண்ணம், இறைவனோட வேதம் தங்களை மீறி வேறொரு சமூகத்திற்கு அருளப்படுதே அப்படிங்கிற அந்த பொறாமை தான் அவங்கள இப்படி செயல்பட தூண்டுச்சு. ஆனா இந்த மூலக்குறிப்பு மனிதர்களோட இந்த பொறாமைக்கு மிகச் சிறப்பான ஒரு பதிலடியை தருது. இறைவன் தன் கருணையை யாருக்கு வழங்க வேண்டும் என்பதை மனிதர்களோட பொறாமை தீர்மானிக்க முடியாது. இறைவனோட கருணை அப்படிங்கிறது மனிதர்களோட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. அதாவது ஒருவரோட வீழ்ச்சிக்காக நாம எவ்வளோதான் திட்டமிட்டாலும் சூழ்ச்சிகள் செஞ்சாலும் இறைவனோட கருணை ஒருவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்தா அதை எந்த பொறாமையாலும் தடுத்து நிறுத்திட முடியாது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, நிச்சயமா. பொறாமை கொள்பவர்கள் மத்தவங்களுக்கு தீங்கு செய்யறதா நினைச்சுக்கிட்டு தங்களுக்கு தானலே மன உளைச்சலையும் மறுமையில அழிவையும் தேடிக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. இது மனிதர்களுக்கான ஒரு மிகச்சிறந்த எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லலாம். நீங்க இன்னொருவரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் ஒவ்வொரு தருணத்திலையும் உங்களோட சொந்த வீழ்ச்சிக்கான குழிய நீங்களே தோன்றீங்க அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம பெற்றுக்கொள்ளும் ஆழமான பாடம். இன்னைக்கு நாம இந்த ஆழமான ஆய்வுல பல முக்கியமான உளவியல் மற்றும் சமூக சிக்கல்களை அலசியிருக்கோம். பாபிலோன் நகர்ல மனிதர்கள் எதிர்கொண்ட சோதனை, சூனியம் அப்படிங்கிற பேர்ல அவங்க தங்களை தாங்களே அழிச்சுக்கிட்ட விதம், அப்புறம் அந்த ராயினா அப்படிங்கிற ஒரு சிறிய வார்த்தைக்குள் மறைந்திருந்த மாபெரும் அரசியல். ஆமா, அதுவும் அப்புறம் இவை அனைத்திற்கும் ஆணிவேராக விளங்கும் மனித பொறாமை ஆகியவற்றை ரொம்ப விரிவாக பார்த்தோம். இவை பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய குறிப்புகளா இருக்கலாம். ஆனா இவை பேசுற மனித உளவியல் இன்னைக்கும் மாறல. தேர்வு செய்யறதுக்கான சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுல தான் நமது வெற்றியும் தோல்வியும் அடங்கி இருக்கு அப்படிங்கறது இது ஆழமா உணர்த்துது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எங்களோட நேரடி செய்தி இதுதான். உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு பல வகையான தகவல்களும் அறிவும் கொட்டி கிடக்குது. ஆனா பாபிலோன் நகர மக்களை போல எந்த பலனும் அளிக்காத உங்களுக்கும் சமூகத்துக்கும் தீங்கிழைக்கக்கூடிய விஷயங்களை விட்டுட்டு சரியானதை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு உங்ககிட்டயே தான் இருக்கு. ஆமா, நீ பயன்படுத்துற வார்த்தைகள் எந்த அளவுக்கு தெளிவானதா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட எண்ணங்கள் பொறாமையற்றதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கணும். உங்களோட ஒவ்வொரு தேர்வும், அது வார்த்தையா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி, அது உங்களோட ஆளுமையை தீர்மானிக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த விவாதத்தோட முடிவுல உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான கேள்விய, ஒரு சிந்தனைய நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. அன்று பாபிலோன் நகர்ல ஹாரூத் மாரூத் அப்படிங்கிற இருவர் கணவன் மனைவியை பிரிக்கும் வித்தைய மனிதர்களுக்கு ஒரு சோதனையாக கற்றுக் கொடுத்தாங்க. மனிதர்களும் எந்த தயக்கமும் இல்லாம அதை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ இன்றைய நமது நவீன உலகிற்கு வருவோம். நமது கவனத்தை முழுமையாக சிதறடிச்சு நம்முடைய அன்பானவர்கள்கிட்ட இருந்து நம்மை தனிமைப்படுத்தி குடும்பங்களுக்குள்ளும் சமூகத்திலும் பிரிவினையை விதைக்கிற இந்த சோஷியல் மீடியா அல்கோரிதம்களும் இலக்கு வச்சு பரப்பப்படும் போலி செய்திகளும் தான் நாம இன்னைக்கு எதிர்கொள்ற நவீன கால பாபிலோன் சூனியமா இருக்குமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.